வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தமிழகத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தேதி அறிவிப்பு சற்றுமுன்பு அதிரடி உத்தரவு. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடாக பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் சொல்லி என்னென்னு பார்க்கலாம். சற்று முன்பு வெளியான தகவல், ஆகஸ்ட் 7ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. ஸோ இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சங்கரன் கோயில் சங்கரநாராயணர் கோயில் அடித்தபசு விழாவை முன்னிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தென்காசி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் அனைத்திற்கும் உள்ளூர் விடுமுறை. உள்ளூர் விடுமுறைங்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் கோயில் அடித்தபசு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் அப்கமிங் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்ற அறிவிப்பை தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அசோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஆகஸ்ட் மந்த்னு எடுத்தாலே நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லோக்கல் ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் தென்காசியில் ஆகஸ்ட் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை, அதே மாதிரி தூத்துக்குடியில் ஆகஸ்ட் 5 பள்ளிகளுக்கு விடுமுறை, சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆகஸ்ட் 6 பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை. இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.